ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்றைய தினத்திலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1 தொடங்கி 24 வசனம் வரை உள்ள பகுதிகளை வாசிப்போம். முழுமையும் வாசிப்பதுக்கு பதிலாக நீண்ட பகுதியாக இருக்கிறபடினாலே ஓரிரு வசனங்களை வாசிப்போம். அதன் பின்பு அவளை தியானிப்போம். நேரம் இருந்தால் அடுத்த ஒரு வசன பகுதியையும் நாம் தியானிக்க முயற்சிப்போம். இந்த 10வது அதிகாரம் 1 முதல் 24 வசன பகுதிகளிலே இயேசு கிறிஸ்துடைய 70 சீடருடைய பணி விளக்கப்பட்டுள்ளது. நாம் ஓரிரு வசனங்களை படிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிற போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவள் கொடுக்கிறவளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். இனி நாம் வசன பகுதிகளை வாசித்து தியானிப்போம். 10வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 10 10வது அதிகாரம் லூக்கா 10 1 முதல் 24. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும்போது பலர் இந்த வசனத்தையும், அதாவது இந்த வசனத்தை என்று சொல்லும்போது இந்த வசன பகுதியும் கூடார பண்டிகை காலத்தில் இயேசு எருசலேமுக்கு சென்றிருந்தார் அல்லவா, அதை தொடர்ந்து அந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்வு என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை, எதனால் வேறே 70 பேரை என்று சொல்கிறது என்றால், இயேசுவுக்கு ஏற்கனவே 12 சீடர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீடர்கள் தவிர்த்து இந்த 70 பேர். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையை பலர் சொல்வார்கள். அது என்னவென்றால், சில பண்டைய கால கிரேக்க தோல் சொல்களில் 72 பேர் என்று வருகின்றது. ஆகவே சிலர் நம்மிடம் கேட்கிற கேள்வி, 70 72 எது சரி? இந்த எண்ணிக்கை குறித்து மிக கவனமாக தீவிரமாக ஆய்வு செய்த வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், 70 என்கிற கருத்தும் நல்ல எண்ணிக்கையும் பல சிறந்த தோல்சுருளில் இருக்கின்றன. 72 என்று சொல்வதும் பல இடங்களில் இருக்கிறது. ஆகவே இதை சரியான எண்ணிக்கையை தீர்மானிப்பது கடினம் என்பது ஒரு சில அறிஞர்களுடைய கூற்று. ஆனால் வேறு சில அறிஞர்கள் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால்,
இது 70 என்று சொல்லப்பட்டிருந்தாலும் 72 தான் உண்மையான எண்ணிக்கை. சரி, அப்படியானால் எதற்காக 70 என்று சொன்னார்கள்? 70 என்று சொன்னதனுடைய காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டை நாம் கவனமாய் படிப்போமானால் எண்ணாகமத்திலே யாத்ராமத்திலே எல்லாம் மோசே தனக்கு உதவி செய்யும்படியாக 70 மூப்பர்களை அல்லது 70 தலைவர்களை நியமித்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அது ஒரு காரணத்தினால் இது 70 என்று ரவுண்டாக சொல்வது. அதை 72 இருந்தாலும் 70ஆக ஒரு ரவுண்ட் ஃபிகரில் சொல்லுகிற வழக்கம். நம்ம கூட கணக்குகள் எழுதும்போது 100 ரூபாய் 25 பைசா என்று வந்தால் சில வேளை 100னே போட்டுருவோம். 100 ரூபாய் 101 ரூபாய் என்று வந்தால் கூட பல வேளைகளில் அதே 100ஆக ரவுண்ட் பண்ணி விடுவோம். அது அரசு ஆடிட்டிங்கில் கூட பல வேளைகளில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. ஏன்னா அது ஒரு சின்ன 1 ரூபாய்க்காக யாரும் அதை பெரிதுபடுத்த மாட்டார்கள். ஆகவே அந்த மிச்ச சொச்சத்தை அல்லது அல்லறை சில்லறை என்று சொல்கிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அதை முழுமைப்படுத்தி பேசுகிற ஒரு வழக்கம் இன்று மட்டுமல்ல பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது. ஆகவே 72 என்பதை 70 என்று பொதுமைப்படுத்தி குறிக்கிறார்கள் என்பது ஒரு கருத்து. அதற்கு அவர்கள் இன்னொன்றையும் சொல்கிறார்கள். ஏனென்றால் 72 என்பது அந்த காலத்திலே, இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் 72 நாடுகளை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் உலகத்திலே, அல்லது குறிப்பாக அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஆகவே 72 நாடுகளை குறிப்பிடுவதற்காக அவர் 72 சீடர்களை தான் அனுப்பியிருக்க வேண்டும். அது எப்படி என்றால், இயேசு முதலாவது தெரிந்து கொண்டார்களோ 12 சீடர்கள், அந்த 12 சீடர்களும் 12 கோத்திரங்களை அடையாளப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டவர்கள் என்கிறது ஒரு கருத்து. ஆகவே அந்த 12 சீடர்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களை குறிப்பிடுவதாக கருதி கொண்டால், இந்த 72 சீடர்களும் எல்லா நாடுகளையும் அடையாளப்படுத்துவதற்காக அல்லது பிரதிநிதிப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டவர்கள், ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்வார்கள். ஆகவே உண்மையான எண்ணிக்கை 72 தான். அதாவது ஒரு சில தொழிற்சொற்கள் இருக்கிற இடமாக 72 தான். ஆனால் அதை பல எழுத்தாளர்கள் ரவுண்டு பண்ணி 70ஆக சொல்லுகிறார்கள். லூக்காவும் அந்த விதமாக சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே 70ஆக சொன்னாலும் பெரிய தவறில்லை. ஏனென்றால் அதை ரவுண்ட் ஃபிகராக சொல்கிறார்கள். 72ஆக எடுத்தாலும் தவறில்லை. 72 என்பது எக்ஸாக்ட் நம்பர். 70 என்பது பொதுமைப்படுத்தி ரவுண்ட் ஃபிகராக சொல்லப்படுவது. ஆகவே நாம் அது 70ஆக எடுத்தாலும் இங்கே சொல்லப்படுகிற செய்தியில் எந்த மாற்றம் வந்துவிடப் போவதில்லை. 72 என்று எடுத்தாலும் இங்கே சொல்லப்படுகிற செய்தியிலே எந்த மாற்றம் வரப்போவதில்லை. அதை நாம் மனதில் வைத்து கொண்டு நாம் தொடர்ந்து செல்வோம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்படின்னா 2 பேராக அனுப்புவாங்க. இயேசு எந்த கிராமத்துக்கு போக விரும்புகின்றாரோ, எந்த பட்டணத்துக்கு போக விரும்புகின்றாரோ அங்கே இவர்களை அனுப்புவார். இவர்கள் சென்று இயேசு வருகிறார்ங்கிற செய்தியை அறிவித்து மக்களை இவருடைய செய்தியை கேட்பதற்காக ஆயத்தப்படுத்துவார்கள். அதுபோல தேவையான ஏற்பாடுகளை செய்வார்கள். இது அவருடைய பணியாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி சில அறிவுரைகளை சொல்கின்றார். இந்த அறிவுரைகளை அல்லது கட்டளைகளை நாம் படிப்போமானால்
ஏற்கனவே இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை இஸ்ரவேலுக்குள்ளாய் அனுப்பினார் அல்லவா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை படித்தீர்களா என்றால் அதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் கொடுக்கப்பட்ட அநேக அறிவுரைகள் இவர்களுக்கும் பொருந்தும். அதனால்தான் அந்த அறிவுரைகளை நாம் தொடர்ந்து படிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு ராஜ்யத்தின் செய்தியை விசுவாசிக்க மக்கள் ஏராளமாய் காவலாக இருக்கிறார்கள். ஏனென்றால் மெசியாவுடைய ஆட்சிக்காக மக்கள் காத்திருந்தார்கள். ஆக அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலை ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு போதுமான வேலை ஆட்கள் இல்லை. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், பொதுவாக அனைத்து ரபிகளும் இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். ஏன்னா எல்லா ரபிகளுமே சீடர்களை உருவாக்கி கற்றுக் கொடுத்து அவர்களை மக்களுக்குள்ளாய் அனுப்புவார்கள். ஆகவே எல்லா ரபிமாரும் சொல்வது போல் இயேசுவும் இங்கே சொல்லுகின்றார் என்று சிலர் விளக்குவார்கள். தவறொன்றுமில்லை. ஏனென்றால் இயேசுவும் ஒரு ரபியாகத்தான் பூமியில் இருக்கும்போது பணி செய்ததை நாம் அறிகின்றோம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான், இங்கே எஜமான் என்பது பிதாவை குறிக்கலாம். ஏனென்றால் இஸ்ரவேலுடைய எஜமான் தேவன்தான். எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். எஜமான் ஆட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அவர்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். தாங்கள் பணி செய்தால் மட்டும் போதாது, இன்னும் பலர் இந்த பணிக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக புறப்பட்டு போக வேண்டும். புறப்பட்டு போங்கள். அப்போ சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த ஓநாய்களுக்குள்ளே என்று சொல்வதை 2 விதமாக பொருள் கொள்கின்றார்கள். ஒன்று, இயேசுவை விசுவாசிக்காத யூத தலைவர்கள் இருக்கிற சூழலிலே நான் உங்களை அனுப்புகின்றேன். அது சாத்தியமானதுதான். ஏனென்றால் இயேசுக்கு ஏற்கனவே எதிர்ப்புகள் அதிகமாக வருகின்றன. அது ஒரு காரணம். ரெண்டாவது, நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, 72 நாடுகள் உண்டு என்று அவர்கள் கருதினார்கள். அந்த 72 நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற இவர்கள் மேலும் யூதர்கள் தங்களை ஓநாய்களுக்குள்ளாக வசிக்கிறவர்களாய் கருதுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இப்போது ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக கிரேக்கர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். அதற்கு முன்பு மேதிய பர்சியாவுக்கு அடிமை இருந்தார்கள். அதற்கு முன்பு பாபிலோனுக்கு அடிமையாக இருந்தார்கள். இப்படி அது சில காலங்களுக்கு முன்பாக அசீரியாவுக்கு அடிமையாக இருந்தார்கள். அசீரியாவோட பிரச்சனை இருந்தது. எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். இப்படி அவர்களை சுற்றியும் எதிர் நாடுகள் இருந்தபடினாலே இந்த ஓநாய்கள்ங்கிற ஒரு வார்த்தையை பல வேளைகளிலே தங்களுடைய எதிரி நாடுகளுக்கு இஸ்ரேல் மக்கள் சொன்ன வார்த்தை. ஆகவே ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது என்று சொல்வதை சில அறிஞர்கள் சொல்வார்கள். இந்த 72 பேரையும் புற இனத்தவருக்கு மத்தியிலே அனுப்ப அவர் திட்டமிட்டபடினாலே அந்த வார்த்தை சொன்னார் என்று சொல்வார்கள். ஒருவேளை ஆண்டவர் 2ஐயும் கருதி இருக்கலாம். ஒன்று, இயேசுக்கு எதிர்ப்பு கொடுத்து வந்த கள்ளப்போதர்கள் யூத மத தலைவர்களை ஓநாயாக இங்கு குறிப்பிட்டிருக்கலாம். அதுதான் அதிக சாத்தியம். ஏனென்றால் பிற இன ஜனங்களை அவர் ஓநாயாக இயேசு குறிப்பிட வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் எல்லா ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு என்று எல்லா மக்களையும் தன்னிடம் சேர்க்க தான் ஆண்டவர் விரும்பினார். ஆகவே இந்த இடத்திலே அவரை சுற்றி எதிர்ப்புகள் வந்தபடினால், மேலும் இதே வசன பகுதியில் தொடர்ந்து படிக்கும்போது அங்கே யூத தலைவர்கள் இவரை சோதிக்கும்படியாக கேள்விகள் கேட்டார்கள். ஆகவே இயேசுக்கு எதிர்ப்பு வலுவாக இருந்த காலத்திலே ஓநாய்கள் என்று இயேசு பயன்படுத்தி அப்படின்னாலே இது இயேசுவை விசுவாசிக்காத யூத தலைவர்களைத்தான் குறிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை மட்டுமல்ல அவருடைய சீடர்களுக்கும் பிற்காலத்திலே தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அடுத்து சொல்கிறாரு, பணப்பையையும்
சாமான் பையையும் பாதரட்சையும் கொண்டு போக வேண்டாம். இதற்கொத்த கட்டளை 12 பேரை அனுப்பும்போது சொன்னார். ஏனென்றால் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களை போஷிப்பதும் தேவனுடைய பணி. தேவன் அதை செய்வார் இல்லையா? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று எல்லோருக்கும் சொல்லுகின்றார். அவை சீடரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் இதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான பண்ட பதார்த்தங்கள் அல்லது உணவு இதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். இதை குறித்து நீங்கள் கொண்டு போக வேண்டாம். அது ஏனென்றால் இன்னும் சில அறிஞர்கள் இதை வேறு விதமாய் கூட சொல்வார்கள். ஏனென்றால் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது வழியிலே ஒருவரை வினவும் வேண்டாம். வினவும் வேண்டாம் என்றால் வழியிலே ஒருவரையும் கண்டு வினவி சுகபலன் நலம் விசாரிக்க வேண்டாம். அதான் அதனுடைய பொருள். காரணம் என்னவென்றால் நீங்கள் வேகமாக சென்று இந்த பணியை செய்ய வேண்டும். ஆக இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போனால் அது உங்களுக்கு பாரமாக இருக்கும். அது உங்களுடைய பணியுடைய வேகத்தை மட்டுப்படுத்தும். ரெண்டாவது, நீங்கள் வழியிலே காண்கிறவரிடம் விலக வேண்டாம் என்றால் தமிழ் வார்த்தை அதனுடைய பொருள் வினவ வேண்டாம் என்றால் நலம் விசாரிக்க வேண்டாம். எப்போ ஒரு கேள்வி, அப்போ நலம் விசாரிக்க வேண்டாம் என்றால் அதனுடைய பொருள் தவறல்லவா? இங்கே அதனுடைய பணி என்னவென்றால் யூதர்கள் ஒருவர் வழியிலே கண்டு நலம் விசாரித்தால் நம்ம இப்போ சொல்லுமா ஆயின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. சமாதானம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் எடுத்து அளவலாவி தான் போவாங்க. பேசி அது சில அறிஞர்கள் சொல்லுவாங்க இட் வில் டேக் a லாங் டைம். கொஞ்சமாக பேசிட்டு போனால் அது அவர்களை அவமதித்ததாக கருதப்படும். ஆகவே அவர்கள் வழியிலே சக யூதனை கண்டு வாழ்த்தினால் ஹாய் டாட்டான்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் உடல்நலம் எப்படி, உங்கள் வீட்டார் எப்படி இருக்கிறார்கள், உங்கள் நிழற்புலன்கள் எப்படி இருக்கிறது என்று நீண்ட நேரம் பேசி திருப்தியான பின்பு தான் பிரிவார்கள். அப்படி இந்த சீடர்கள் போனால் சீடர்கள் பணியை நிறைவேற்ற முடியாது. அதான் ராஜாவுடைய பணி மிக அவசரமானது. ராஜா அனுப்பியிருக்கிறார், ராஜா வர இருக்கிறார், ராஜா பட்டணத்தை சந்திக்க இருக்கிறார், ராஜா பட்டணத்து மக்களோடு வந்து பேச இருக்கின்றார், பட்டணத்து மக்களுக்கு நன்மை செய்ய அனுப்பி வரப்போயிருக்கிறார். ஆக இந்த செய்தியை நீங்கள் வேகமாக சென்று சொல்ல வேண்டும். வேகமாக சென்று சொல்வதற்கு நீங்கள் இடையிலே வருகிற மக்களோடு அளவலாவி பேசி வாழ்த்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்கள் வேகமாக போக வேண்டும். அதற்கு தான் அதை சொன்னார். ஒன்று, பொருட்களை எடுத்துக்கொண்டு போனால் பாரமாக இருக்கும், மேலும் தேவன் அதை பார்த்து கொள்வார். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நேர விரயத்தை செய்யக்கூடாது இல்லை. அதனால்தான் கிங்ஸ் பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் பிஸி. நாமும் உண்மையிலே ராஜாவுடைய பணியை அறிந்திருந்தோமானால் நம்முடைய பணிகளை நாம் வேகமாக செய்வதற்கு வழி உண்டாகும். அடுத்த சொல்லார், ஒரு வீட்டில் அப்படின்னா ஒரு பட்டணத்திலே ஒரு கிராமத்தில் நீங்கள் போகும்போது என்ன செய்யணுமா, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சக மனிதர்களை கண்டாலே அவர்கள் ஷாலோம்னு தான் சொல்லுவாங்க. அது யூதர்கள். நம்ம இன்னைக்கு பிரைஸ்லாடுன்னு சொல்கிறோம், ஷாலோம்னு தான் சொல்லுவாங்க. சில கிறிஸ்தவர்கள் கூட ஷாலோம்னு தான் சொல்லுவாங்க. ஆறாவது சொல்கிறாரு, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதான இடத்தில் தங்கும், இல்லாது இருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். இங்கே பாருங்க, சமாதான பாத்திரம் அல்ல. பலவேளை சில வேளை பாத்திரம் என்று பேசுவார்கள். பாத்திரன் அப்படின்னா பர்சன். அதனுடைய பொருள், எப்போது ஒரு மனிதன் சமாதான பாத்திரனாக மாறுவான், ராஜாவுடைய செய்தியை எந்தவித முறுமுறுப்பும் இல்லாமல் விசுவாசிக்கும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது, அதன் அடிப்படையிலே சீடர்களை ஏற்றுக்கொள்ளும்போது அவன் அந்த சமாதானத்தை பெறுகின்றான், சமாதானத்தை ஏற்றுக்கொள்கின்றான். ஆகவே அவன் சமாதான பாத்திரன். அவன் வீட்டிலே அந்த சமாதானம் தங்கியிருக்கும். ஏனென்றால் மேசியா அனுப்பிய செய்தியாளனை ஏற்றுக்கொண்டான். அது மேசியாவுடைய செய்தி ஏற்றதுக்கு சமம்.
மேசியாவை ஏற்றதுக்கு சமம். ஆகவே அவனுக்கு சமாதானம் இருக்கும். அடுத்த 7ஆம் வசனம், அந்த வீட்டில்தானே நீங்கள் தங்கியிருந்து அவன் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். அதை பொதுவாக யூதர்கள் மத்தியில் விருந்தோம்பல் அதிகமாக இருக்கும். அவர்கள் ஒருவர் பசியோடு வந்தால் அவர்களை வெறுமே அனுப்ப மாட்டார்கள். அதனால்தான் நீங்கள் அவன் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு உணவும் தருவான், அது இயல்பு. அடுத்தது, அவர்கள் தருவதை வாங்கி புசியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். இது ஒரு பழமொழி மட்டுமல்ல, உலக நியதியும் கூட. அதாவது நீங்கள் என்னுடைய வேலைக்காய் செல்லுகிறீர்கள், ராஜாவுடைய வேலைக்காய் செல்லுகிறீர்கள். ஆகவே ராஜாவுடைய வேலை செய்யும்போது அதற்குரிய கூலியை ராஜா தருவார். யாரை கொண்டாது தருவார்? நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டின் வழியாக தருவார். அதனால் இந்த இடத்துல ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த விதமான வசனங்களை சிலர் தவறாக புரிந்து கொண்டு, அதை தவறாக புரிந்துனா யாருக்கு நம்ம உணவு கொடுப்பது தப்பல்ல. ஆனால் என்னுடைய அனுபவத்திலே நான் பல செய்திகளை கேட்டுக்கின்றேன். ஏனென்றால் ஊழியர்களுடைய பெயரிலே ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டு வீடுகளுக்கு வந்தால் பலர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகிற அப்படினாலே நல்லது, அந்த வசனத்தை அப்படியே நம்ப வேண்டும். ஆனால் இடம் பொருள் ஏவல் அடிப்படையில் தான் நம்ப வேண்டும், புரிய வேண்டும். அப்படி கள்ள ஊழியர்கள், தவறாக நான் சொல்லவில்லை, என்னுடைய அனுபவங்களிலே நான் பார்த்தது, என்னோடு மக்கள் பகிர்ந்து கொண்டது, நானே அப்படிப்பட்ட ஒரு சிலரை நேரடியாக என்னுடைய வீட்டிலே நான் சந்தித்திருக்கிறேன். அவர் உண்மையான ஊழியர்கள் அல்ல, ஆனால் இயேசுடைய ஊழியர்களாக வேடம் தரித்து கொண்டு வீடுகளுக்கு வந்து வீடுகளிலே பல அப்பாவி கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள்ங்கிற வேடத்தில் வருகிற, வேடத்தில் என்று சொல்கிறேன், உண்மையான கிறிஸ்தவர்களை உண்மையான ஊழியர்களை சொல்லவில்லை, தயவு செய்து தவறாக புரியாதீர்கள். வீட்டில் ஏற்றுவார்கள். வீட்டில் ஏற்றி இவர்கள் டீயோ காஃபியோ போட போவாங்க ஊழியர்கள் நினைத்து. பல வேளைகளில் இது நடந்திருக்கிறது. வீட்டில் இருக்கிற பொருட்களை திருடி கொண்டு போன மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய காலகட்டத்திலே ஒருவர் உங்களுக்கு வீடுகளுக்கு ஊழியர் என்று வருகிறார் என்றால், தெரியாதவர்கள் என்றால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதல் நூற்றாண்டு போல உள்ள சமூகம் அல்ல இன்றைய சமூகம். ரெண்டாவது, அது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்குள் நடந்தது. இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்கனவே யாரை ஏற்றுக்கொள்வது யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதும் தெரியும். ஆகவே இந்த வசனத்தை இன்றைக்கு நம்முடைய சூழலிலே சற்று கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். அதே நேரத்தில் உண்மையான ஊழியர்கள் உங்கள் வீடுகளுக்கு வந்தால், அவர்களே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால், அவர்களோடு நீங்கள் நட்பாக தேவனுடைய வார்த்தைகளை குறித்து கேட்கலாம். மீண்டும் கவனமாக சொல்கிறேன், யூதர்கள் கூடார பண்டிகையின் காலத்தில் பிற இடங்களிலிருந்தவர்களை வரவேற்று தங்களுடைய வீடுகளிலே பராமரிப்பது வழக்கம். அந்த சூழலில் இது சொல்லப்பட்டது, நம்முடைய சூழலே அல்ல. ஆக அந்த சூழலில் சொன்னதை தவறாக புரிந்து ஏமாந்த கிறிஸ்தவர்கள் பலர். ஆகவே அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், பைபிளை அதனுடைய காலகட்டம், வரலாறு, சமூக, புவியியல், இறையியல் பின்னணியோடு புரிய வேண்டும். அல்லது தவறாக புரிந்து தவறான சிக்கல்களே மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இது ஒரு அறிவுரையாக, ஒரு எச்சரிக்கையாக சொன்னேன். ஏன்னா எனக்கு அது தோணிச்சது. ஆனால் பலர் இப்படமாக ஏமாந்தது உண்டு, என்னையே ஏமாற்ற முயன்றவர்கள் உண்டு. அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, ஆனால் வீட்டில் வருகிறவர்களை சமாதானம் சொல்கிற அந்த இயேசுடைய சீடர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அது யூத சமூகம். அங்கே கூடார பண்டிகையின் போது பல இடங்களில் வருகிறவர்களை விருந்தோம்புவார்கள். அந்த சூழலில் இதுவும் சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் ஒருவரை அவங்களுக்கு நன்றாக தெரியும். பெரும்பான்மையான இடங்களிலே அந்த யூதர்களுக்கு சக யூதன் எப்படிப்பட்டவன் யார் என்பதெல்லாம் தெரியும். மேலும் இயேசு ஏற்கனவே அங்கே பிரபலமாக இருந்தார். ஒன்றுங்களா, அவருடைய சீடர்களாக இருப்பதே சற்று கடினமானது அந்த காலத்தில். அப்படியும் சீடர்களாக இருந்தவர்களை அவர்கள் யூத தலைவர்கள் வெறுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் பலர் இருந்தார்கள்.
பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் சமாதான பாத்திரன் என்று சொல்கிறார். அந்த வாழ்த்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்க போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்துள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி ஆண்டவர் அந்த 12 பேருக்கு கொடுத்த அதே வரத்தை இங்கேயும் கொடுக்கின்றார். ஆனால் அதை விட முக்கியம், இந்த எல்லாத்தை விட முக்கியமானது, நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி முக்கியம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுவது மத்தேயு சுவிசேஷத்திலே பரலோக ராஜ்யம் என்று வருகிறது. நுட்பமாக பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சற்று விரிவான பொருளை கொண்டது. ஆனால் இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே இந்த சுவிசேஷத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிற சூழலிலே தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை மத்தேயு எழுதின நூலில் வருகிற பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையோடு ஒத்து போகிறது. அதாவது ஒரே கருத்தை சொல்கிற இருவேறு வார்த்தைகள். ஆகவே இதை தேவனுடைய ராஜ்யம் என்று நீங்கள் புரிந்தாலும் பரலோக ராஜ்யம் என்று புரிந்தாலும் ஒன்றுதான். ஆனால் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்பதும் இங்கு பரலோக ராஜ்யம் என்று மத்தேயு சொல்வதும் எது என்றால் மேசியாவுடைய ஆட்சியைத்தான் சொல்கிறார்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றால் தேவனுடைய ராஜ்யமாகிய மேசியாவுடைய ராஜ்யத்தை அமைக்கும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுடைய பட்டணத்துக்கு வர இருக்கின்றார். அவரை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு பரலோக ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யம் என்று இந்த வசனம் சொல்கிற மேசியாவுடைய ஆட்சி கிடைக்கும் சொல்லுங்க. யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக வந்திருக்கிறது அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லி பாருங்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரே செய்தி தான், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக வந்திருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்களிலும் நீங்கள் பட்டணத்தை விட்டு வெளியே வந்து உங்கள் சரீரத்தில் இருக்க தூசியை தட்டி, அது ஒரு 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 சம்பிரதாயம் என்று வைத்துக்கொள்ளலாம். அது அந்த காலத்தில் சாபத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது என்று சொல்லுகிறோம் பாருங்கள். அந்த பட்டணத்துக்கு செய்தி என்ன தான்? தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. யாருக்கு? ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு, இயேசுவை புறக்கணிக்க கிராமத்துக்கும் செய்தி ஒன்று தான். செய்தியை சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லணும்? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீங்கள் இந்த உங்களுடைய ஒட்டி இருக்கிற தூசியை உதறுவதாக காட்ட வேண்டும். அது இந்த தூசியை உதறுவதாக காட்டுவது என்பது கிராமங்களிலே பல இடங்களிலே பல கலாச்சாரங்கள் உள்ளது. மண்ணை வாரி போட்டு சாபம் போடுவாங்க. மண்ணாபோ நீ புழுதியாக போன்னு சொல்லுவாங்க. அது எது? சாபத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு சொல்லாடல். ஆகவே தூசியை தட்டுவது, புழுதியை தட்டுவது என்பது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தர வந்திருக்கிற மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே உங்களுடைய பட்டணம் மீது நியாய தீர்ப்பு வரும் அல்லது சாபம் வரும் என்பதைத்தான் சொல்கிறது. தொடர்ந்து படிக்கும்போது சொல்லலாம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமயம் வந்திருக்கிறது அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். யாருக்கு? ரிஜெக்ட் பண்ணுற புறக்கணிக்கிற பட்டணத்துலேயும் அதை சொல்லணுமா? அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பழைய ஏற்பாடில் படிக்கும்போது சோதோம் கோமாராவை படிக்கின்றோம். அங்கே உள்ள மக்கள் நியாய தீர்ப்பை சந்தித்தார்கள், ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை தவறானது. ஆனால் இங்கே மேசியாவே வந்திருக்கும் போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், லோத்து நீதிமானாயிருந்தான், ஆனால் சோதோம் குமாரா அவனுக்கு உகந்த வாழ்க்கை அவனோடு ஒத்து வாழவில்லை, தண்டிக்கப்பட்டது. ஆனால் லோத்தை விட மேலான மகா நீதிபதியாகிய இயேசுவை நீங்கள் புறக்கணித்தால், மேசியாவை நீங்கள் புறக்கணித்தால் உங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு
அதைவிட கொடுமையாக இருக்கும். சோதோகுமாரோடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கிறது? இன்றைக்கும் கூட அங்கே ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதான் சொல்லார், கோரோசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ. ஐயோ என்கிற வார்த்தையும் அங்கே தூசியை தட்டுவது போல் இதுவும் ஒரு சாப வார்த்தை, நாசமாக போங்கிறதுக்கு ஏற்ற வார்த்தை. தமிழில் ஐயோ என்று மொழிபெயர்த்துக்கிறார்கள். ஆனால் அது நாசமாய் போவா என்று சொல்வதற்கு ஒப்பான வார்த்தை என்று கருதப்படுகிறது. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். இந்த தீரு சீதோன் பக்கத்து நாடுகள், இன்றைக்கும் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிறது. அதே நேரத்தில் கோரோசினும் பெத்சாயிதாவும் கப்பர்நாகுமும் கலிலேய கடற்பகுதியை சார்ந்த பட்டணங்கள். இந்த கோரோசின், பெத்சாயிதா, கப்பர்நாகும் எல்லாம் யூதர்கள் அதிகமாக வாழ்ந்த பட்டணம். அதே நேரம் தீரு சீதோனும் புற இனத்தவர்கள் வாழ்ந்த பட்டணம். ஏசு என்ன சொல்லார்னா, நான் உங்கள் மத்தியிலே செய்த அற்புதத்தை இந்த புற இனத்தவர் மத்தியிலே செய்திருந்தேனால் அவள் இந்நேரம் மனம் திரும்பி ரெட்டுடுத்தி, எப்படி நினிவே மக்கள் மனம் திரும்பினார்களோ அப்படி மனம் திரும்பியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் இவ்வளவு அற்புதங்களை கண்டும் மேசியாவை கண்டும் நீங்கள் மனம் திரும்பல. ஆகவே உங்களுக்கு ஐயோ. அதுபோல் ரெட்டுடுத்துதல் என்பதை சொல்வதாக இருந்தால், தோல் ஆடை, ஒட்டகம் அல்லது ஆட்டு மயிரினால் அல்லது அதனுடைய தோலினால் செய்யப்பட்ட ஒரு வகை கருப்பு உடை, அதை அணிந்து கொண்டு பாவத்தின் விகாரத்தினால் அல்லது மனம் திரும்புவதற்காக தங்கள் மேலெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டு மனம் வருந்தி பாவத்தை அறிக்கையிடுவது சிலருடைய வழக்கம். அது மனம் வருந்துதலுடைய உச்சகட்டம் என்று கூட நாம் அதை சொல்ல முடியும். இன்றைக்கு நாம் அப்படியெல்லாம் செய்வதில்லை, செய்ய வேண்டிய தேவையில்லை. உண்மையான மனப்பூர்வமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் போதும். இந்த சாம்பல் புதன் அன்று சிலர் சாம்பல் புதன் அனுசரிக்கிறார்கள் அல்லவா, அது இதையெல்லாம் அவர்கள் அதோடு ஒப்பிடுவார்கள். ஆனால் உள்ளார்ந்த ஒரு மனம் திரும்புதல் இருந்தால் அதை ஆண்டவர் அறிந்து கொள்வார். ஏனென்றால் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். என வெளிப்புறமாக சாம்பலெல்லாம் பூசிக்கொண்டு சாம்பல் புதனிலே நடந்தாலும் உள்ளான மனம் திரும்புதல் இல்லை என்றால் அந்த சாம்பல் புதனால் எந்த பயனும் இல்லை. ஆகவே சாம்பல் புதனாக கொண்டாடுகிறோமோ இல்லை என்பதெல்லாம் முக்கியம், உள்ளான மனம் திரும்புதல் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் இங்கே அதைத்தான் சொல்கிறார். அவர் மனம் திரும்பியிருப்பார்கள். நான் செய்த அற்புதங்களெல்லாம் அங்கே செய்திருந்தேனால், புற இனத்தோர் மத்தியிலே செய்திருந்தானால் அவள் மனம் திரும்பியிருப்பார்களே. ஆனால் நீங்கள் எத்தனை அற்புதங்களை கப்பர்நகூமிலே செய்தார், யாரும் மனம் திரும்பவில்லை. நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் கடுமையான வார்த்தை தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடு இலகுவாக இருக்கும். இது ஒரு வகையான கம்பாரிசன் தான். அதாவது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்போது உங்கள் மீது வருகிற நியாயத்தீர்ப்பை விட அவர்கள் மீது இருக்கிற நியாயத்தீர்ப்பு இலகுவாக இருக்கும். அப்படியாவது இந்த மக்கள் அந்த செய்தியினுடைய தீவிரத்தை அறிய வேண்டும் என்பதற்காக சொல்கின்றார். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தமும் தாழ்த்தப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமை தன்னுடைய தலைநகராக மாற்றி அவர் ஊழிய காலத்திலே, அவர் ஆளுகையின் போது அவர் எருசலேமில் இருப்பார், அது வேறு. ஊழிய செய்த காலத்திலே அவருடைய கப்பர்நகூமில் தான் அதிகமாக தங்கியிருந்தார், அதிகமான ஊழியம் செய்தார். அந்த அளவுக்கு அந்த உயரத்தை அது பெற்றது. மேசியாவே அங்கிருந்து ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியத்தை அது பெற்றது. அநேக அற்புதங்களை கண்டது. அப்படி இருந்தும் மனம் திரும்பவில்லை. 16ஆம் வசனம், சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவர் எனக்கு செவி கொடுக்கிறார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்வீர்கள் அல்லவா, அல்லது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொல்வீர்கள் அல்லவா. அப்படி சொல்லும்போது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரே அசட்டை பண்ணுகிறான். என்னை அனுப்பினவர் பிதாவே. பின்பு அந்த 70 அனுப்பிடுறார். அவங்க ஊழியத்தை செய்து கொண்டு அந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க. சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே
உம்முடைய நாமத்தினால் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிசாசுகளை துரத்தினார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அதாவது ஆதியிலே சாத்தான் விழுந்தான் அல்லவா, அதை சொல்வதாகவும் சிலர் சொல்லுவாங்க. எதிர்காலத்திலே சாத்தானுடைய முழு வீழ்ச்சியை ஆண்டவர் முன்னே கண்டு சொல்லுகிறார்ங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் இதை எல்லாவற்றை விட இந்த இடத்துல எது பொருந்தும் என்றால், இந்த அப்போஸ்தலர்கள் மற்றும் இந்த 70 சீடர்களுடைய 70 என்றால் 72 இவருடைய ஊழியத்தினால் சில மக்கள் மனம் திரும்பினார்கள். அப்படி திரும்பும்போது சாத்தானுடைய ராஜ்யம் அல்ல அவனுடைய ஆளுகை வீழத் தொடங்குகிறது. தேவனுடைய ராஜ்யம் அமைவதற்கான சூழல் ஆரம்பிக்க இருக்கிறது அல்லது ஆரம்பிக்கிறது என்கிற கருத்தை மனதில் வைத்து ஆண்டவர் அதை சொன்னார் என்றும் சொல்கிறார்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த சர்ப்பங்கள் என்பதை உருவகச் சொல்லாக இயேசு பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். பொதுவாக சர்ப்பத்தை சாத்தானை சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல சர்ப்பங்கள் என்பது தீய சக்திகளினுடைய உருவகமாகவும், தேள்கள் என்பது மனிதனால் உண்டாகிற தடைகளை உருவமாக சொல்கிறது. ஏனென்றால் தேள் நம்ம நடந்து போகிற வழியில் தேள் செல்ல இருந்துன்னா மனிதனுடைய முன்னேற்றம் தடைபடும். இல்லை அவன் கொஞ்சம் நிற்பான், அந்த தேள் கடந்து போனால் அல்லது தேளை கொல்ல முயற்சிப்பான். ஆகவே இயேசு வாழ்ந்த காலத்தில் தேள்கள் பல வேளைகளிலே மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு உருவகமாக சொல்லப்படும். ஆகவே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் என்பது தீய சக்திகள் மீதும் மனிதனால் உங்களுக்கு உண்டாகிற தடைகள் மீதும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உருவமாக சொல்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. சத்துருடைய வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருவை நீங்கள் சாத்தான் என்று இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இயேசு என்ன சொன்னார்? சபையை கட்டும்போது கூட என்ன, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது, அதுபோல் உங்களையும் அதை சேதப்படுத்தாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அப்போது ஒரு உண்மையான கிறிஸ்தவருடைய சந்தோஷம், நான் பிசாசுகளை விரட்டுகிறேன், நான் ஜெபம் பண்ணி அநேகருக்கு நோய் குணமாகிறது, சந்தோஷம். அப்படி ஆனால் சந்தோஷம், நம்ம அதுக்கு ஒன்று எதிர் ஒன்றும் கிடையாது. என் நிமித்தம் பலத்த காரியங்கள் என்னுடைய ஊழியங்கள் மூலம் செய்கிறான், நான் ஏராளமான சபைகளை கட்டியிருக்கிறேன், அநேகர் என்னுடைய செய்தி மூலம் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவதை விட, அது மகிழ்ச்சிக்கான செய்தி தான், அப்போ சில மகிழ்ச்சியோடு தான் வராங்க. ஆனால் அதை விட அதிக சந்தோஷம் நீங்கள் எதில் அடைய வேண்டும் என்றால், உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருப்பதாகவும் அங்கே ரட்சிக்கப்படுகிற அனைவருடைய பெயரும் எழுதப்பட்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது. யூதர்கள் மத்தியிலும் இருந்தது, கிறிஸ்தவர்களிடமும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் ஏனென்றால் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறீர்கள், ராஜாவின் பணியை செய்கிறீர்கள். ராஜாவுடைய பணியினாலே உங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சியை விட நீங்கள் பரலோகத்திலும் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் படிக்கும்போது, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, அது ஒரு ஆண்டுடைய ஒரு தேங்க்ஃபுல் ப்ரேயர் கூட என்று நம்ம சொல்ல முடியும். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விவான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படின்னு என்ன, இந்த இடத்துல வருகிற ஞானிகளுக்கும் கல்விமான்கள் என்பது யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத சாஸ்திரிகள், நியாய சாஸ்திரிகள் எல்லோரையும் சொல்கிறார், வேத பாரகர் உட்பட. அவங்கள் இந்த ராஜ்யத்தையும் ராஜாவையும் புரியவில்லை. ராஜ்யம் வரும் என்று நம்பினார்கள், ஆனால் ராஜ்யத்தை கொடுக்க வந்த ராஜாவை அவர்கள் இன்னும் புரியவில்லை. ஆனால் இந்த அற்பமான இந்த 72 பேருக்கு புரிய வந்ததல்லவா, அவளை நம்பினார்கள் அல்லவா, அவருடைய வார்த்தை நிமித்த சிலர் நம்பினார்கள் அல்லவா, அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறார். அது மட்டுமில்லை, ஆம் பிதாவே,
இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. உம்முடைய சித்தத்துக்கு இது உமக்கு பிரியமான காரியமாக இருந்தது. அப்படின்னா இயேசுவை மேசியா என்று மக்கள் அறிவது பிதாவுக்கு பிரியமான காரியம். இன்னைக்கு இயேசுவை மேசியா என்று நாம் நம்புகின்றோமா? சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சகலம் என்று சொல்லும்போது த ஹோல் கிங்டம் வில் பி கிவன் டு ஹிம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வருகின்ற ரோமர் அல்ல கொரிந்தியரில் அந்த இப்படி ஒரு வார்த்தை வருகிறது. சகலமும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்படும். பிதா தவிர வேறொரு குமாரன் இன்னார் என்று அறியார். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொரும் பிதா இன்னார் என்று அறியான். அப்படி என்றால் இந்த 2 வசனங்களுடைய சம்மரி, குமாரனை அறிவதுதான் பிதாவை அறிதல். இன்றைக்கி யெகோவா சாட்சி நண்பர்கள் கூட எதெல்லாமோ பேசுவாங்க, தத்துவ ரீதியாக பேசுவார்கள், நாவன்மையினால் பேசுவார்கள். நல்லது, தவறொன்றும் இல்லை. பேச்சிலே கில்லாடிகளாக இருப்பார்கள். யார்? இந்த வேத சாஸ்திரிகளைப் போல, பரிசேயர்களை, சதிசேயர்களைப் போல. ஆனால் குமாரனை அறிய வேண்டிய முறையிலே அறியணும். குமாரன் யார்? குமாரனுக்கு பிதாவுக்குள்ள தொடர்பு என்ன? இருவரும் தெய்வீகத்தில் எப்படி சமமானவர்கள்? எப்படி அவர்களுடைய பணிகளிலே வேறானவர்கள்? இவைகளெல்லாம் நாம் சரியாக அறிய வேண்டும். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவ சபைகளிலே இறையியல் சார்ந்த செய்திகள் கொடுக்கப்படாதபடினாலே கிறிஸ்தவர்கள் அநேகர் இடறி போகிறார்கள். திருத்துவத்தை குறித்து தவறான புரிந்துகொள்களை வைத்திருக்கின்றார்கள். அல்லது திருத்துவத்தை மறுதளிக்கிறார்கள், அல்லது தவறான திருத்துவத்தை நம்புகிறார்கள். கவனமாக நாம் இருக்க வேண்டும். பின்பு தமது சீடர்களிடத்தில் திரும்பி அப்படி அந்த பிதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, பிதாவுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு ஜெபத்தை முடித்துவிட்டு சீடரிடம் திரும்பி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமானவைகள். இப்போ சீடர்கள் யாரை காண்கிறாங்க? இயேசுவை காண்கிறார்கள். அதான் முக்கியம். இயேசு திரும்புகிறாரு, சீடர்கள் அவரை பார்க்கிறார்கள். என்ன சொல்கிறார்? அதான் முக்கியம். நீங்கள் காண்கிறவைகளை காண்கிற கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயரில் கூட ஆபிரகாம் அந்த ராஜ்யத்துக்கு காத்திருந்தான், அதற்காக காத்திருந்தாங்கிற வார்த்தை வரும். ஏனென்றால் எல்லோருமே மேசியா எப்போது வருவார், மேசியாவுடைய ஆட்சி எப்படி இருக்கும், எவ்வளோ சிறப்பான ஆட்சியாக இருக்கும், எவ்வளோ நல்லாட்சியாக இருக்கும், மக்களுக்கு உபத்திரமில்லாத ஒரு ஆட்சியாக இருக்கும். எல்லோரும் அதை காண விரும்பினார்கள். அவரை காண மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தை காண, அவருடைய ராஜ்யத்திலே பங்கெடுக்க, அவருடைய ராஜ்யத்திலே ஒரு உறுப்பினராக இருக்க, ஒரு குடிமகனாக இருக்க விரும்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் அதை காண்கிறீர்கள், உங்களுடைய சொந்த கண்ணால் காண்கிறீர்கள். அதான் யோவான் கூட சொல்லுவார் அவருடைய நிருபங்களே, நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டு பார்த்ததும் என்று சொல்லுவார். அப்பொழுது போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இவ்விடமாக அந்த வசன பகுதி இல்லை, அவர் தன்னை மேசியாவாக வெளிப்படுத்தி தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் நம்பினார்கள். ஆனால் மேலும் தனது வார்த்தையினால் அதை உறுதிப்படுத்துகிறார். ஏற்கனவே அவர்கள் கொடுத்த அதிகாரத்திலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சாத்தானை விரட்டினதில் வியாதிகளுக்கு சுகப்படுத்தும் போது அவர்கள் அதை உணர்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த கூற்றை தன்னுடைய வார்த்தையினால் இப்போது சொல்கிறார், நீங்கள் மேசியாவை காண்கிற உங்கள் கண்கள் பாக்கியமானவைகள். ஏனென்றால் கண்களிருந்தும் குருடர்களாக இந்த யூத தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் அவைகளை காண்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். இப்போது இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பாடம் என்னவென்றால், ராஜாவின் பணி விரைவானது, வேகமானது. அந்த பணியை செய்வது நம்முடைய வாழ்விலே சந்தோஷத்தை கொண்டு வரும். ராஜாவின் பணி விரைவாக செய்ய வேண்டும், வேகமாய் செய்ய வேண்டும். அப்படி செய்வோமானால் அந்த பணியை நாம் முடிக்கும்போது நமக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். இந்த
72 சீடர்கள் அல்லது 70 சீடர்களும் சொன்ன உணமாக. இந்த இடத்துல அவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு சிலர் எதை தங்களுக்கு சாதகமாக எடுக்கிறார்கள் என்றால், இதைவிட மார்க் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இதை தான் இன்றைக்கு அதிகமாக எடுப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் சப்போர்ட்டாக பேசுவாங்க. நம்ம புரிய வேண்டியது, இந்த இடத்தில் இந்த கட்டளையை அந்த 72 பேருக்கு தான் கொடுத்தார். இதுக்கொத்த கட்டளையை ஏற்கனவே 12 பேருக்கு மற்ற 10 கொடுத்தார். வேண்டுமென்றால் 72 பேர் ப்ளஸ் அந்த 12 பேருக்கும் கொடுத்தாருன்னு இந்த இடத்துல சொல்லலாம். இந்த இடத்தில் சொன்ன வசனத்தை நாம் வேறு இடங்களில் இன்றைக்கு பொருத்த வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது அவர் சொன்னார் பாருங்கள், இந்தந்த பட்டணங்களில் போங்க, நான் போகிற பட்டணத்துக்கு முன்னால் போங்க. ஆகவே இயேசு எந்த பட்டணத்துக்கு போக விரும்புகிறாரோ அந்த பட்டணத்தை அந்த சார்ந்த பணியைத்தான் சொல்கிறார். ஆனால் நீங்கள் கேட்டவண்ணமாக இந்த வசனங்களை இந்த மார்க்கு சுவிசேஷத்தோடு சிலர் பொருத்தி பேசுவார்கள். ஆனால் பேசுவது நம்புவது கூட தவறல்ல. ஆனால் நம்பினால் எல்லாவற்றையும் நம்பணும். என்னென்னா, இந்த வசன பகுதியை நம்புகிறவங்க பலதை அவங்களே நம்ப மாட்டாங்க. சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அது எல்லாரும் நம்புகிறாங்க. சந்தோஷம். பிசாசை துரத்துனா நமக்கு சந்தோஷம்தான் இல்லையா? பிசாசை துரத்துனா நமக்கு என்ன கவலை? சந்தோஷம்தான். அடுத்தது, நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான என்றால் புதிய பாஷைகளை பேசுவார்கள். நவம் என்றால் நூதனம் என்றும் ஒரு வார்த்தை உண்டு, புதிதென்றும் வார்த்தை உண்டு. ஏனென்றால் இயேசுடைய சுவிசேஷம் எருசலேமுடைய யூதேயாவுடைய எல்லைகளை கடந்து புதிய மக்கள் பேசுகிற மொழி இடத்திலே செல்லும். ஆகவே அதை அப்படி சொல்லுகிறார். அடுத்து, சர்ப்பங்களை எடுப்பார்கள். யாராவது சர்ப்பங்களை எடுக்கிறாங்களா? சிலவங்க எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அந்த சர்ப்பத்துக்கு விஷப்பல்ல எல்லாம் எடுத்துவிட்டு சர்ப்பத்தை எடுப்பாங்க. அது செட்டப், அது பரவாயில்ல. சரி, அப்படியாவது ஒரு ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. இதெல்லாம் நம்புகிறாங்களா? நம்பினா சந்தோஷம். ஆனால் நடைமுறையில் அநேகர் இதில் சிலதை நம்புவாங்க, இதை நம்ப மாட்டாங்க. யார்? சாசிகளை துரத்துகிறேன், வியாதிகளை குணமாக்குறேன்னு சொல்கிறவங்க கூட சர்ப்பத்தை எடுக்க மாட்டாங்க. ஏன்? அந்த இரட்டை நிலைப்பாடு கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த மார்க் 16 வச்சு தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. மற்றபடி லூக்கா 10 உள்ளதை வச்சு அவங்க கிளைம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் லூக்காவிலே அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்டுக்குள்ளே 72 பேர்ட்டேன்னு சொன்னார். அது குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே தான் அது பொருந்துகிறது. இயேசு போகிற பட்டணத்துக்கு தான் அது செல்லுபடியாகும். மேலும் அதில் சர்ப்பங்களையும் தேள்களையும் உருவகமாகத்தான் பேசுகிறார். அந்த இடத்தில் இயேசு அதை உருவகமாக பேசினார் என்று தான் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏனென்றால் இந்த அப்போஸ்தலர்கள் கூட சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கலைன்னு அர்த்தம், லிட்டரலாக மிதிக்கலை. அப்போ எதை அவர் சொல்ல வருகிறாரு? உருவகமாக நீங்கள் உங்களுடைய ஊழியத்தில் வருகிற எதிர்ப்புகளை, பிசாசினால் வருகிற எதிர்ப்புகளை, மனிதர்களால் வருகிற எதிர்ப்புகளை மேற்கொள்வீர்கள் என்பதற்கு உருவமாய் சொல்கிறார். இந்த இடத்துல இதை விட்டுவிட்டு, இந்த கருத்தை விட்டுவிட்டு
இல்லை இது லிட்டரலாக சர்ப்பத்தின் தேள்களை அவங்க மிதித்தாங்கன்னு சொன்னாலும் தவறுன்னு நடந்துவிட போவதில்லை. நம்மளும் அதை எதிர்க்க போகிறதில்லை. சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர்களுக்கு வல்லமை கொடுத்திருந்தார், அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவர் அதை சொல்லவில்லை என்பதை நம்ம நிதானமாக யோசித்தால் அது புரிய வரும். ஆக இன்றைக்கு பல நண்பர்கள், பல ஊழியர்கள் அவர்கள் வைராக்கியமாக அதை நம்புகிறார்கள். தவறொன்றுமில்லை. அந்த நம்பிக்கையை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் இன்னும் சரியாக புரிந்து செய்தார்களானால் அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களை பின்பற்றுகிற அவருடைய சபை மக்களுக்கும் இன்னும் சந்தோஷமாகவும் இருக்கும். தவறான இறையியலை பின்பற்ற மாட்டார்கள், தவறான கிறிஸ்தவ வாழ்வில் இருக்க மாட்டார்கள். பலருக்கு அவர்கள் சாட்சியாக இருந்து இன்னும் அநேகரை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த முடியும். அதை விட்டுவிட்டு தவறான விளக்கங்களை கொடுத்து தங்கள் சபை மக்களையும் பிற மக்களுக்கும் இடரலாக இருக்க வேண்டாம் என்பது நம்முடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. சீடல்கிட்ட தானே சொல்கிறாரு. இல்லை நீங்கள் இப்போ கேட்க வேண்டிய கேள்வி சொல்லுங்கள். இந்த இடத்துல அந்த அற்புதத்துக்கான கேள்வி தான் கேட்டாங்க. ஏன் எங்களால் முடியலை பாருங்கள். அந்த கேள்வி ஒன்லி லிமிட்டட் டு தட் மிராக்கிள். இது எங்களால் ஏன் செய்ய முடியலை, ஏன் நீர் செய்தீர்? அப்போ இட் இஸ் லிமிட்டட் டு தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன். அப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு போதிய விசுவாசம் இல்லை. இப்போ ஒரு கேள்வி, போதிய விசுவாசம் இல்லைன்னா விசுவாசமே இல்லை என்பதுதான் அர்த்தம் இல்லை. ஏன்னா விசுவாசத்தினால்தான் இயேசு அவங்க பின்பற்றுறாங்க. அதையும் கவனிக்கணும். விசுவாசம் இல்லாதவர்களா இயேசு பின்பற்றினார்கள்? இல்லை. இந்த சூழலை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. அதற்கேற்ற விசுவாசம் உங்களிடம் இல்லை. அதுதான் பிரச்சனை. முதலாவது இந்த சூழலை, அது ஒரு வித்தியாசமான சூழல். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும். மேலேருந்தே படிச்சிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான சூழலாக இருக்கிறோம். இந்த சூழலை கையாள உங்களுக்கு தெரியவில்லை, அதற்கேற்ற விசுவாசம் உள்ளமில்லை. அதுதான் அடிப்படை செய்தி. சரி, அடுத்து இந்த வசனத்தை நீங்கள் நம்ம எழுத்தின்படி எடுத்தால் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் மாட்டி நிற்பான். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி. பாருங்கள், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், அப்போது இன்றைக்கு நம்ம விசுவாசிகள் தானே. உலகத்தில் இயேசு அப்போஸ்தலர்கள் உட்பட யாராவது மலையை தூக்கி கடலில் போட்டாங்களா? போடலை. எனக்கு தெரிஞ்சு போடலை. அப்போ அவங்களுக்கு விசுவாசமே இல்லையா? விசுவாசத்தினால தங்கள் ஜீவனே கொடுத்தாங்க, தங்களை உயிரையே கொடுத்தாங்க, தங்களை சுட்டரிக்க கொடுத்தாங்க, தங்களை சிலுவையில் அறைய கொடுத்தாங்க, தங்களை வாளால் அறுப்பு கொடுக்க கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தும் யாரும் மலையை தூக்கி கடலில் போடலை. அப்போ கடுகளவு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எப்படி? ஆகவே இந்த இடத்தில் இயேசு சொன்ன செய்தி அந்த இடத்தோடு பொருந்தும், அந்த சூழலுக்கு உரியது. அதை அவர்களும் எழுத்தின்படி எடுக்கலை. அவர் சொன்ன செய்தியை புரிந்து கொண்டார்கள். நாமும் அதை எழுத்தின்படி எடுத்து தவறான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதையெல்லாம் அப்போ நாளைக்கு ஒருத்தன் சொல்லுவான், உனக்கு விசுவாசம் உண்டுன்னு சொல்கிறீங்கள, இந்த மலையை தூக்கி கடலில் போடுன்னு சொன்னால் ஒருத்தராக போட முடியாது. உடனே அவன் என்ன சொல்லுவான்? அப்போ உனக்கு விசுவாசமே இல்லை,
உனக்கு இயேசுக்கு மேலே கொஞ்சம் விசுவாசம் இல்லைன்னு நம்மை ஏளனப்படுத்துவதற்கும் நம்மளை குற்றப்படுத்துவதற்கும் நம்மிடம் விசுவாசம் இல்லை என்று சுட்டி காட்டுவதற்கும் எளிதாக போய்விடும். ஆகவே இந்த வசனங்களை புரிய வேண்டிய முறையில் தான் புரியணும். எழுத்தின்படி எடுக்க வேண்டியதை எழுத்தின்படி எடுக்க வேண்டும். உருவகமாக சொல்லப்பட்டவர்களை உருவகமாக எடுக்க வேண்டும். பூடகமாக சொல்லப்படுவர்களை பூடகமாக புரிய வேண்டும். துரதிர்ஷ்டமாக இன்றைக்கு பலருக்கு அவ்வளமான தெளிவான சிந்தனை இல்லாமல் வேதவசனம் தான் தேவனுடைய வார்த்தை தான், அதில் நான் மறுக்கலை, நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். பட் அவைகள் எந்த இடத்தில் என்ன நோக்கத்தோடு சொல்லப்பட்டது, அதான் எப்பொருள் யார் வார்வாய் கேட்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு குறளில் சொன்னவனுமாக பைபிளில் அதுக்கு ஒத்த வசனம் இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து பார்க்கணும், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கணும், நலமானதை பிடித்து கொள்ளணும், மொட்டையாதையை நம்புறதில்லை. அப்படி பைபிளில் சொல்லலை, இயேசுவும் சொல்லலை. நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே மொட்டையாக நம்புவதை ஆண்டவரும் விரும்பவில்லை. ஆண்டவர் நம்மை மொட்டையாக நம்பவும் சொல்லவில்லை. ஆய்ந்து அறிந்து நிதானித்து படித்து தெளிவாக அறியுங்கள், நம்புங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அந்த வசன பகுதியை நாம் இந்திய சூழலுக்கும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த மிராக்களுக்கு எதனால் நடத்த முடியலைன்னு கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னாங்க.